ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பூண்டு வச்சு டேஸ்ட்டான மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 50 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பூண்டு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, இது 300 கிராம் கோதுமை மாவு நான் சளிச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் போட்டலாம். ஓமம் 1 ஸ்பூனு, நீங்கள் எள்ளு இருந்தால் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதை ஊற்றிடலாம். நீங்கள் எண்ணெய் கூட சூடு பண்ணி ஊற்றலாம். இப்போ இது எல்லாம் தண்ணி ஊற்றாமலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி பிடிச்சா பாருங்க, நல்லா இப்படி பிடிக்க வரணும். இப்போ இதை தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி திரட்டுற கட்டையில் நான் கோதுமை மாவு தான் போடுறேன். நான் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு சின்ன உருண்டை ஒன்று எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்கள் விருப்பம் போல் ரவுண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற டைமண்ட் ஷேப்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி திரட்டி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் பொரிக்கிறது தேவையான எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நாம் திரட்டி வச்சது எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் 2-3 பேட்சாக போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக அப்படி திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். இப்போது 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். மெதுவாக திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். 2 சைடு செவந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பூண்டில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் பூண்டில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ மனமாக ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.